நேத்ரா டாரோ அன்பர்களுக்கு வணக்கம். இன்றைய நாள் இனிமையானதாக அமைய வாழ்த்துக்கள். உங்கள் ஆதரவுக்கு ரொம்ப நன்றி. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது டாரோவை பற்றிய புரிதல் மற்றும் உங்களுக்கான பலன்கள், பொது பலன்கள், தனிப்பட்ட பலன்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நம்பர் 8056506597. இன்றைக்கி ரீடிங் என்னென்னா, தற்போதைய சூழ்நிலையில் நீங்கள் செய்ய வேண்டியது மற்றும் செய்யக்கூடாதது என்னென்ன, சரிங்களா? இது எந்த சூழ்நிலையாக வேணாலும் இருக்கலாம், ஓகேங்களா? அநேகமாக நீங்கள் நம்பணும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு நம்பிக்கை ஏதோ ஒரு விஷயத்தில் உங்களுக்கு நம்பிக்கை கம்மியாக இருக்குது, சரிங்களா? ஒன்று நீங்கள் பிரபஞ்சத்து மேலே நீங்கள் முழுசாக நம்பிக்கை வைக்கல, இல்லை கடவுள் மேலே, இல்லையா? ஓ, எம்ப்ரஸ், ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக ஐ மீன் வெற்றிகரமாக நடக்க வேண்டியது இருக்குது. அது வெற்றிகரமாக நடக்குமா அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஒரு சில பேருக்கு ஒரு சில விஷயங்கள் சரியாக வரலை, உங்களை விட்டு போகிற மாதிரி இருக்குது. ஓகே, சரி, பார்த்துருவோம். நம்ம கைடன்ஸ் பார்த்துடலாம். ஐ மீன் இப்போ இருக்கிற நீங்கள் இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு நீங்கள் என்ன பண்ணணும், பண்ணக்கூடாது. அதனால இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா, நீங்கள் இந்த வீடியோவை இப்போ இந்த ஒரு 1 மினிட்க்கு நீங்கள் பாஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னாலும் நீங்கள் பாஸ் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு எந்த விஷயத்துக்காக இப்போ நீங்கள் ஒரு குழப்பத்தில் இருக்கீங்க, ஒரு தெளிவு வேணும், என்ன தான் பண்ணுறது, என்ன தான் பண்ணக்கூடாது, என்ன பண்ணால் தான் சரியாகும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஏதாச்சும் கேள்வியில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அதை பற்றி நீங்கள் யோசனை பண்ணிக்கலாம், ஓகேங்களா? ஓகே, யூனிவர்ஸ் தற்போதைய சூழ்நிலையில் என்ன செய்ய வேண்டும், செய்யக்கூடாது, யூனிவர்ஸ் what has to be done and what should not be done. Okay, யூனிவர்ஸ் what has to be done, what has to be done, what has to be done. Okay, what has to be done at this situation, universe, what has to be done at this situation, what has to be done. Oh, okay, ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னு பார்த்துருவோம், சரிங்களா? நீங்கள் செய்ய வேண்டியது என்ன, தற்போதைய சூழ்நிலையில் நீங்கள் செய்ய வேண்டியது என்னன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் செய்யக்கூடாதது என்னன்னு பார்த்துருவோம், ஓகேங்களா? யூனிவர்ஸ் வாட் ஹேஸ் டு பி டன், ஒன் மோர் ப்ளீஸ். வாட் ஹேஸ் டு பி டன் அட் திஸ் சிச்சுவேஷன், வாட் ஹேஸ் டு பி டன். ஓ வாவ், ஓகே. சரி, நம்ம முதல் என்ன செய்யணுங்கிறத நம்ம பார்த்துருவோம். கிளாரிஃபிகேஷன் வேணும்னா நம்ம பார்க்கலாம். கிளாரிஃபிகேஷன் தேவைப்படாது அப்படின்னா நம்ம டைரெக்டாக ஏஞ்சல் மெசேஜஸ்க்கு போயிடுவோம், சரிங்களா? என்ன ஏஞ்சல்ஸ் என்ன சொல்ல வராங்க அப்படின்ட்டு நம்ம பார்த்துடலாம், ஓகேங்களா? நான் தொடங்கும் போது ஒன்று சொன்னேன் பார்த்தீங்களா, ஏதோ ஒரு விஷயம் வந்து வெற்றிகரமாக முடிக்க வேண்டியது இருக்குது, நடக்க வேண்டியது இருக்குது, இல்லை நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி ஒரு விஷயம் நடக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க, அதில் உங்களுக்கு சந்தேகம் நடக்குமா நடக்காதான்ட்டு நீங்கள் பிரபஞ்சத்துக்கு மேலே சந்தேகப்படுறீங்கன்ட்டு அது இங்கே கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இங்கே மூன் வந்துடுச்சு. மூன் வந்தாலே வந்து உங்களுக்கு என்ன இருக்குது, சந்தேகம், பயம், பதட்டம், ஓகேங்களா? இதெல்லாம் இருக்குது. சில பேர்த்துக்கு வந்து சுற்றி இருக்கிறவங்க என்ன சொல்வாங்க அப்படின்ட்டு ஒரு கேள்வி இருக்குது. அதனாலயே நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் எல்லாமே உங்களுக்குள்ளேயே வச்சுக்கிறீங்க, எதுவும் நீங்கள் வெளியில் சொல்கிறதில்ல. ஏன்னா ஏதாச்சும் வெளியில் சொன்னால் 4 பேர் என்ன சொல்வாங்க, இல்லை உங்கள் வீட்லேயே இப்போ நீங்கள் வீட்டில் 4 பேர் இருக்கீங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் உங்கள் வீட்டில் சொல்கிறீங்க, அப்பாக்கிட்டேயே சொல்கிறீங்க, இல்லை அம்மாக்கிட்டேயே சொல்கிறீங்க அப்படின்னா அவங்க என்ன சொல்வாங்க. இது வந்து 3வது மனுஷங்களாகவே இருக்கணும்னு அவசியம் கிடையாது. மூன் கார்டு வரும்போது பாருங்களேன், இன்றைக்கின்னு பார்த்து நான் எனக்கு தெரிஞ்ச ரொம்ப ஒரு வருஷமே கழிச்சு நான் இந்த மூனாலஜி கார்டை கொண்டு வர்ற சேனலில் பாருங்களேன், மூன் வந்திருக்கு. ஏன்னா எனக்கு மூனாலஜியில் ஏதோ ஒரு மெசேஜ் இருக்குது அப்படின்ட்டு தோணுச்சு இன்றைக்கி. அதனால தான் நான் மூனாலஜி எடுத்து வச்சேன். இப்போ தான் நான் பௌர்ணமி முடிஞ்சு இல்லையா,
புதன்கிழமைன்னு நினைக்கிறேன். இல்லை புதன்கிழமைன்னு நினைக்கிறேன் இல்லையா, பௌர்ணமி முடிஞ்சது. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும், நீங்கள் வந்து சந்தேகப்பட வேண்டாம், பயப்பட வேண்டாம். அது அநேகமாக என்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுல வரும்னு நினைக்கிறேன். அப்போ என்ன பண்ணணும், உங்களுக்கு என்ன தோணுதோ, ஏன்னா மூணு வந்துச்சுன்னா ட்ரஸ்ட் யுவர் இன்ட்யூஷன் அப்படின்ட்டு சொல்லுவோம். உங்கள் உள்ளுணர்வு என்ன சொல்லுதோ அதை செய்யுங்கன்னு அர்த்தம். ஏன்னா நம்ம இப்போ என்னன்னு கேட்டு புல் பண்ணால் வாட் ஹாஸ் டு பி டன் இன் திஸ் சிச்சுவேஷன் அப்படின்ட்டு நம்ம கேட்டோம். அதாவது இந்த தற்போதைய சூழ்நிலையில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிருக்கோம் இல்லையா. பண்ணக்கூடாதுங்கிறதுக்கு அடுத்த நாள் கார்டு புல் பண்ணும்போது பார்த்துருவோம். அப்போ என்ன பண்ணணும், உங்கள் இன்ட்யூஷனை நீங்கள் நம்பணும். அடுத்தவங்க என்ன சொல்கிறாங்கங்கிறத பற்றி யோசிக்கக்கூடாது. இங்கே இருக்கிற 2 பேர் என்ன சொல்ல போகிறாங்க, அவங்க என்ன சொல்ல போகிறாங்கன்னு நினச்சிட்டே நீங்கள் என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ, என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை பண்ணாமையே உள்ளுக்குள்ளேயே இருக்கீங்கன்னு வைங்களேன். ஒரு சில பேர் வெளியிலேயே வராமல் கூட இருக்கீங்க, ஓகேவா. அதனால் 3 வந்துச்சுன்னா நீங்கள் என்ன செய்யணும், உங்கள் இன்ட்யூஷனை நம்பணும், உங்கள் உள்ளுணர்வை நம்பணும். உங்கள் இன்ட்யூஷன் என்ன சொல்லுதோ அதை செய்யுங்க அப்படின்னு அர்த்தம். என்ன பண்ணணுங்கிற இடத்துல 3 கார்டு வரும்போது என்ன பண்ணணும், இன்ட்யூஷனை நம்பணும், உங்கள் உள்ளுணர்வு என்ன சொல்லுதோ அதை செய்யணும். அடுத்தவங்க என்ன சொல்கிறாங்கங்கிறத பற்றி நீங்கள் யோசிக்க தேவையில்லை. நீங்கள் என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதை செய்யுங்க, ஓகேங்களா. 9 ஆஃப் கப்ஸ், உங்களுக்குன்னு ஆசைகள் இருக்கும் இல்லையா, அதுக்கு முதல் மரியாதை கொடுங்க, ஓகேங்களா. அது ரொம்ப முக்கியம். ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா ஆசையெல்லாம் நிறைய வச்சுருப்பாங்க, அப்படியே வச்சுக்குவாங்க. அடுத்தவங்களுக்காக செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க ஒரு சில பேர், சரிங்களா. அவங்களோட ஆசையை அவங்க நிறைவேற்றிக்காமல் மற்றவங்களோட ஆசைக்காக மற்றவங்களோட தேவைகள், மற்றவங்களோட ஆசைகள், அதுக்காகவே ஓடி ஓடி உழைச்சிக்கிட்டு இருப்பீங்க, பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. உங்களுக்குன்னு ஆசை இருக்கும் இல்லையா, சின்ன சின்ன ஆசைகள், சின்ன ஆசை பெரிய ஆசை, என்ன ஆசையாகவே இருக்கட்டுமே, ஆக மொத்தம் உங்களுக்கு ஆசைகள் இருக்கா இல்லையா. 9 ஆஃப் கப்ஸ், அதை நிறைவேற்றுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணுமோ அதுக்கு நீங்கள் ஸ்டெப்ஸ் எடுக்கணும், ஓகேங்களா. அது போக 9 ஆஃப் கப்ஸ் நீங்கள் ரைடர் வெயிட்டில் பார்த்தீங்கன்னா ஆர்டர்லியாக இருக்கும். நீங்கள் அவர் வந்து உட்காந்துட்டு இருப்பார், பின்னாடி பார்த்தீங்களா அப்படியே ஆர்டராக அடுக்கி வச்சுருப்பாங்க, ஒரு கோர்வையாக அடுக்கி வச்சுருப்பாங்க. ஸோ அந்த ஆர்டர்லினஸ் நீங்கள் மெயின்டைன் பண்ணலாம். ஆக மொத்தம் உங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதை செய்யுங்க, விஷயம் அவ்வளோதான். இல்லையா, உங்களுக்கு என்ன பிடிக்கும், நீங்கள் என்ன பண்ணால் நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க, அதை செய்யுங்க, அவ்வளோதானே. அதை செய்கிறதுக்கு என்ன தயக்கம் இல்லை. நிறைய பேர்த்துக்கு அது சவாலாக இருக்கும், புரியுது, நான் இல்லைன்னு சொல்ல வரல. உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள், உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை செய்கிறதுக்கு வந்து நீங்கள் தயங்குறீங்க, பயப்படுறீங்க. தயங்காதீங்க, பயப்படாதீங்க. உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை செய்யுங்க, சந்தோஷமாக இருங்க. அதுதான் சொல்கிறாங்க இன்றைக்கி, சரிங்களா. என்ன செய்யணும், உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை செய்யணும். ஓகே. த வேர்ல்டு, நீங்கள் எங்கேயாச்சும் ட்ராவல் பண்ணணும், ரீலோகேட் ஆகணும், இல்லை ட்ரான்ஸ்ஃபருக்காக நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அது வெற்றிகரமாக முடியும். ஏன்னா வேர்ல்டு வந்தாலே வந்து ட்ராவல் கன்ஃபார்ம். இடம் மாறணும்னு நினைக்கிறீங்க, இல்லை இடம் மாறுறதுக்காக முயற்சி பண்ணுறீங்க, அதுதான் உங்கள் ஆசை. நீங்கள் இடம் மாறணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, அதுதான் உங்கள் ஆசை அப்படின்னா அதுக்கான முயற்சி எடுங்க, ஓகேங்களா. ஒரு சில பேர்த்துக்கு இப்போது இது எப்படி இருக்குன்னா, ஒரு லாங் டேர்மாக நீங்கள் பாருங்கங்கிற மாதிரி வருது. இப்போ நீங்கள் ஜாபுக்கே போகிறீங்க, ஜாப் ட்ரான்ஸ்ஃபர் அந்த மாதிரி எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் எடுக்கிற அந்த முடிவு வந்து நிலச்சி நிற்குமாங்கிறது நீங்கள் பார்க்கணும். உங்கள் ஆசை நிறைவேறணும், புரியுது, ஓகேவா. அந்த ஆசை நிறைவேறுமாங்கிறதுல ஒரு சந்தேகம் இருக்குது, அதுவும் புரியுது. அந்த ஆசை, நீங்கள் ஆசைப்படுற விஷயம் முதல்ல நிலச்சி நிற்குமான்னு முதல்ல யோசிக்கணும் நீங்கள், அது ரொம்ப முக்கியம். அதனால தான் 10 ஆஃப் பென்டிகிள்ஸ் வந்திருக்கு. இல்லை உங்களுக்கு ஒரு ஆசை இருக்குது, அதை வந்து வீட்டில் சொல்லணும் அப்படின்னா சொல்லிவிடுங்க. எவ்வளோ நேரம் சொல்லாமையே இருப்பீங்க, இங்கே பாருங்கள் சொல்லாமையே உட்காந்துட்ருக்கீங்க. சொன்னால் என்ன சொல்வாங்க இல்லையா. சில பேர் வந்து நான் வேலைக்கு போகணும், நான் வந்து ஃபாரின் போகணுன்னு நினைக்கிறேன், எனக்கு இந்த ஜாப் விட அந்த ஜாப் பெட்டராக தெரியுது இல்லையா அப்படின்னு நினைக்கிறீங்க. அதை சொல்கிறதுக்கு ஒரு தயக்கம், இல்லை அது நடக்குமான்ட்டு ஒரு சந்தேகம், இல்லை நான் நினைக்கிறது கரெக்டாங்கிறதே ஒரு சந்தேகம் ஒரு சில பேர்த்துக்கு, சரிங்களா. உங்களுக்கு ஆசை இருக்குது, நான் ஆசைப்படுறது கரெக்டாக இல்லையா, நான் ஆசைப்படுறது தப்பா,
இந்த மாதிரி எனக்கு ஒரு ஆசை இருக்குது அப்படின்னு சொல்லி வெளியில் சொன்னால் அதை பற்றி ஏதாச்சும் 4 பேர் தப்பாக பேசுவாங்களா? சொன்னால் என்ன நினைப்பாங்க? நான் இப்படி ஆசைப்படுறேன் அப்படின்னு சொன்னால் என்ன நினைப்பாங்க? ஒரு சில பேர்த்துக்கு உங்கள் ஆசையை நீங்கள் ஃபேமிலியில் உங்கள் வீட்டில் சொல்லாமையே இருக்கீங்க. அது கணவன் மனைவியாக கூட இருக்கலாம். இப்போ மனைவிக்கு ஒரு ஆசை இருக்குது, அதை கணவன்கிட்ட சொல்கிறதுக்கு தயக்கம். கணவனுக்கு ஒரு ஆசை இருக்குது, அதை மனைவி கிட்ட சொல்கிறதுக்கு தயக்கம் இல்லையா? இல்லை லவ் பண்ணுறீங்க அப்படின்னா லவர்கிட்ட சொல்கிறதுக்கு ஒரு தயக்கம். அது மாதிரியெல்லாம் கூட இருக்குது. ஆனால் இங்கே எப்படி இருக்குது அப்படின்னா, ஒரு நல்ல விஷயம் சரிங்களா, வேர்ல்டு வந்தாலே நீங்கள் நினைக்கிற காரியம் வெற்றிகரமாக முடியும்னு தான் அர்த்தம். 3 இருக்குது, நான் இல்லைன்னு சொல்ல வரல. பட் ஸ்டில் வேர்ல்டு வரும்போது நீங்கள் எடுத்துக்கிட்ட விஷயம் வெற்றிகரமாக முடியும் அப்படின்ட்டு அர்த்தம். வேர்ல்டு வந்துச்சுன்னா புரிஞ்சுங்களா? அதேமாரி 9 ஆஃப் கப்ஸ் வந்துச்சுன்னா உங்கள் ஆசை நிறைவேறும்னு அர்த்தம். இங்கே வந்து 4 3 கார்டுமே ரொம்ப அழகாக இருக்குது. 3 மட்டும் நீங்கள் உங்கள் இன்ட்யூஷனை நீங்கள் நம்புங்கங்கிறது ஒன்று மட்டும்தான் இங்கே. அதாவது நீங்கள் பயப்படுறீங்க, சந்தேகப்படுறீங்க, தயங்குறீங்க அப்படிங்கிறது இங்கே வந்திருக்கே ஒழிய மற்ற எல்லாமே ரொம்ப அழகாக இருக்குது. சரிங்களா? அநேகமாக நீங்கள் என்ன செய்யணும் இந்த சூழ்நிலையில் அப்படிங்கிறது வந்து தெளிவாக இருக்கும்னு நம்புகிறேன். ஓகேங்களா? அடுத்தது நம்ம என்ன செய்யக்கூடாதுன்னு பார்த்துருவோம். Universe, what should not be done? Universe, what should not be done at this situation? Please. Thank you. What should not be done? Oh, 3 கார்டு வந்துருச்சு. ஓகே ஓகே ஓகே. அதே மாதிரி இங்கே வரணும்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்களேன், 3 கீழே சன்னு பார்த்தீங்களா? அதுதான் சொல்கிறேன் நான். தயக்கத்திலேருந்து பயத்திலேருந்து சந்தேகத்திலேருந்து வெளியில் வந்துட்டாலே உங்களுக்கு அட்டகாசமான ஒளிமயமான எதிர்காலம்னு இருக்கு இல்லையா? என் உள்ளத்தில் தெரிகிறதுங்க. இங்கே பாருங்களேன், வாவ், இங்கே பாருங்க, உள்ளம் இல்லையா? ஒளிமயமான எதிர்காலம். இப்போ கரெக்ட் தானே? ஒளிமயமான எதிர்காலம் என் உள்ளத்தில் தெரிகிறது. ஓகே. இன்னொன்று வேணும் நமக்கு. யூனிவர்ஸ், ஒன் மோர் கார்ட் ப்ளீஸ். வாட் ஷுட் நாட் பி டன் அட் திஸ் டைம்? வாட் ஷுட் நாட் பி டன் அட் திஸ் டைம்? யூனிவர்ஸ், வாட் ஷுட் நாட் பி டன்? Should not be done. What should not be done at this situation? ஓகே, வந்துருச்சு. ஸோ எனக்கு தெரிஞ்ச கிளாரிஃபிகேஷன் தேவையில்லை. நம்ம ரைடர் வெயிட் அந்த பக்கமாக வச்சுருவோம். சரிங்களா? எதுவும் இங்கே வச்சுருவோம். என்ன பண்ணக்கூடாது? அதாவது ஒரு சில பேர் எப்படி பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு விஷயத்த பண்ணணுன்னு நினைக்கிறீங்க, ஓகேங்களா? இப்போ நீங்கள் பிளான் போட்டுக்கிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இது பண்ண போகிறேன், அடுத்து வந்து என் வாழ்க்கையில் இது பண்ண போகிறேன் அப்படின்னு உடனே இப்போ எல்லாத்திட்டையும் சொல்லிடாதீங்க, ஓகேங்களா? நான் இது பண்ணலான்னு இருக்கேன், நான் இது பண்ணலான்னு இருக்கேன் சொல்லாதீங்க. ஏன்னா திருஷ்டி இருக்குது, ஓகேவா? எல்லோரும் ஒரே மாதிரி நினைக்க மாட்டாங்க. அது முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, சரிங்களா? முக்கியமாக இந்த இன்ஸ்டாகிராமில் ஸ்டோரி போடுறது, இதில் ஸ்டோரி போடுறது, ஃபேஸ்புக்கில் ஸ்டோரி போடுறது, ஓகேங்களா? இன்னொரு உண்மையை சொல்லணுன்னா, நான் என் பையன்கிட்டயே சொல்லுவேன், இன்ஸ்டாகிராமில் ஸ்டோரி போடாத அப்படின்ட்டு. இந்த காலத்து பசங்ககிட்ட சொன்னால் கேட்பாங்களா? முதல் வேலையை ஸ்டோரியை போட்டுட்டு தான் மற்ற வேலையை பார்ப்பாங்க. ஸோ நீங்கள் ஒரு வாழ்க்கையில் முக்கியமான விஷயத்துக்காக பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் தயவு செஞ்சு முதலே எல்லாத்துக்கிட்டையும் சொல்லிடாதீங்க. தம்பட்டம் பண்ணாதீங்க. தெரில, எனக்கு இந்த வேர்டு வருது, தம்பட்டம் அப்படின்ட்டு. இது வந்து ஒரு தப்பான வார்த்தை கிடையாது, சரிங்களா? நான் என்ன சொல்ல வரேன்னா, பரவாயில்ல, எல்லாமே வெற்றிகரமாக முடியட்டும், எல்லாம் வெற்றிகரமாக முடிஞ்சதுக்கப்புறம் சொல்லிக்கலாமே, இல்லையா? இங்கிலீஷில் ஒரு சேயிங் சொல்லுவாங்க, டோன்ட் அனௌன்ஸ் யுவர் மூவ்ஸ், டிக்ளேர் யுவர் அரைவல். ஐ மீன் அந்த மாதிரி நீங்கள் என்ன பிளான் பண்ணுறீங்க அப்படிங்கிறதெல்லாம் உலகத்திட்ட சொல்லணும்னு அவசியம் கிடையாது. அதே மாதிரி நீங்கள் அச்சீவ் பண்ணிட்டீங்க. இப்போது உதாரணத்துக்கு ஒரு வேலைக்கு அப்ளை பண்ணியிருந்தீங்க, உங்களுக்கு வேலை கிடச்சிருச்சு அப்படின்னு, ஒரு வேலை கிடச்சிருச்சு, இன்னும் ஒன்று வேலை கிடச்சிருச்சுன்னு சொல்லி இன்ஸ்டாகிராமில் ஸ்டோரி பண்ணணுன்னு அவசியம் கிடையாது, சரிங்களா? எதையுமே உலகத்துக்கிட்ட அறிவிக்கணும் அப்படின்ட்டு அவசியம் இல்லை, அட்லீஸ்ட் இப்போதைக்கு.
அதனால் ஏதாச்சும் ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னா நீங்கள் சொல்லாதீங்க, வெளியில் சொல்லாதீங்க. உங்களுக்கு திருஷ்டி இருக்குது, எல்லாருமே வந்து ஒரே மாதிரி நினைக்க மாட்டாங்க. சரிங்களா? கண்ணு வைப்பாங்கங்கிறது உண்மைதான், அது வந்து பொய்யே கிடையாது. ஓகேங்களா? ஒரு சில பேர்த்துக்கு நீங்கள் ஏன்னா இதே இந்த இந்த சுச்சுவேஷனை பார்க்கும்போது இப்படி தான் வருது. ஏன்னா ஒரு சில பேர்த்துக்கு எப்படின்னா, நீங்கள் 9 ஆஃப் கப்ஸுங்கிறவங்க சில சமயம் எப்படி இருப்பாங்க அப்படின்னா, கொஞ்சம் சுயநலமாக இருப்பாங்க. ஓகேவா? கரெக்டாக அந்த 9 ஆஃப் கப்ஸ்க்கு கீழே உங்களுக்கு டெவில் வந்திருக்கு. ஆனால் அந்த சுயநலம் அப்படிங்கிறது இங்கே வர்ற மாதிரி எனக்கு தெரியல. இங்கே வந்த மெசேஜை பொறுத்த வரைக்கும் சுயநலம்ங்கிறதோ இல்லை தலைகணம்ங்கிறதோ பொருந்துற மாதிரி எனக்கு தெரியல. சரிங்களா? நீங்கள் எல்லாருமே நீங்கள் பார்க்குற எல்லாருமே வந்து நீங்கள் நீங்கள் பார்க்குற பார்க்குறதுல ஒருத்தர் கூட உங்களுக்கு ஒரு தலைகணம், ஒரு சுயநலம் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. அது இங்கே வரவும் இல்லை. சரிங்களா? அதனால் கரெக்டாக அந்த காம்பினேஷன் பாருங்களா, அது உங்களுக்கு புரியணும். இன்கேஸ் நீங்கள் டேரோ ரீடர்ஸ் இல்லை நீங்கள் டேரோ படிக்கிறவங்க அப்படின்னா, இங்கே பாருங்கள், வெற்றி அறிவிப்பு. உங்கள் வெற்றியை உலகத்திற்கு அறிவிக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. ஓகேங்களா? எனக்கு இந்த தூய தமிழ்லாம் ரொம்ப கரெக்டாலாம் வராது, அட்ஜஸ்ட் பண்ணி கேட்டுக்கோங்க. ஸோ உங்கள் வெற்றியை உலகிற்கு அறிவிக்க வேண்டும் என்ற அவசியம் தற்போதைக்கு இல்லை. அது உலகமாக இருக்கட்டும், அந்த உலகத்தில் யாராவே இருக்கட்டுமே. சரிங்களா? உங்கள் ஃப்ரெண்ட்ஸு, ரிலேட்டிவ்ஸு, யாராவே இருக்கட்டுமே, உங்கள் வெற்றியை வந்து நீங்கள் அறிவிக்கணும்னு அவசியம் கிடையாது. ஓகேங்களா? அதே மாதிரி நீங்கள் ஆசைப்படுறதை செய்கிறதுக்கு பயந்துக்கணும்னு அவசியம் இல்லை. ஓகேங்களா? யார்கிட்டையும் கேட்கணுன்ட்டு அவசியம் இல்லை. நான் என் ஆசையை நிறைவேற்றிக்கணுமா அப்படின்ட்டு ஏதோ இவர் கேட்குற மாதிரி இருக்கு. எதுக்கு கேட்குறீங்க? உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா செய்ய வேண்டியது தானே. யாரை கேட்கணும்? இல்லையா? கேட்கணுங்கிற சூழ்நிலையில் தான் இருக்கீங்கன்னு தைரியமாக கேளுங்களேன். இப்போ என்ன கெட்டு போச்சு? இல்லையா? இந்த மூணுலேருந்து வெளியில் வந்தால் தான் சன் தெரியும். எப்படி இருந்தாலும் நைட்டு மூணு வரும். மறைஞ்சதுக்கப்புறம் சன் வரதான் செய்யும். இல்லையா? டெத் கார்டில் கூட அப்படி தான் இருக்கும். இல்லை, மூன் சன் ரெண்டுமே இருக்கும். இந்த இருட்டுக்குள்ளே இருக்காதீங்க, வெளிச்சத்துக்கு வந்துடுங்க. வெளிச்சத்துக்கு வரமில்லைன்னா தூங்கி எந்திரிச்சு காலையில் இருந்துச்சு வெளியில் வந்து சூரியனை பார்த்துருங்க. ஓகே, நான் மெட்டஃபாரிக்காக பேசல, பட் ஸ்டில் சொல்கிறேன் நான். இல்லையா? ஏன் இப்படி இருட்டுக்குள்ளேயே உட்காந்துட்ருக்கீங்க? வாங்கல, வெளியில் வந்து காலையில் எழுந்திரிச்சு வந்து சூரிய உதயத்தை பாருங்கள். டெய்லியும் காலையில் இது வந்து நான் ஜென்ரலாகவே பொதுவாகவே சொல்கிறேன். நான் இந்த சூரிய உதயம் பார்க்குற பழக்கம் இல்லாதவங்க ஒரு 9 மணிக்கு முன்னாடியாச்சும் நீங்கள் அந்த சூரியனை பார்த்துருங்களேன், வானத்தை பார்த்து. ஏன்னா நிறைய பேர்த்துக்கு வந்து சந்திரனை பார்த்தா தெளிவு கிடைக்கும்னு சொல்லுவாங்க. சரிங்களா? எனக்கு கூட அப்படி தான் என்னோடய லைஃப் பார்த்து நம்பர் 2. ஸோ நான் வந்து எப்பவுமே சந்திர தரிசனம் பண்ணுவேன், பிறையில் தான் பண்ணுவேன் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. சரிங்களா? எல்லா பிறையும் பார்ப்பேன், பௌர்ணமி பார்ப்பேன். எனக்கு ரொம்ப கனெக்ஷன் இருக்குது சந்திரன் கூட. ஸோ நிலாவையும் பாருங்கள், காலையில் எந்திரிச்சு சூரியனையும் பாருங்கள் 9 மணிக்கு முன்னாடி. எப்படியாச்சும் பார்த்துருங்க. ஓகேங்களா? சரி, இது என்ன? அதாவது இப்போதைக்கு உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் சரியாக போகலைன்னா பரவாயில்ல. என்னென்ன விஷயங்கள் உங்களுக்கு இருக்கோ, கடவுள் வந்து என்னென்ன ஆசீர்வாதங்கள் கொடுத்துருக்காரோ, சரிங்களா, என்னென்ன பிளெஸிங்ஸ் கொடுத்துருக்காரோ அதை நினச்சி மனசார கடவுள்கிட்ட நன்றி சொல்லுங்கள். ஏன்னா 4 ஆஃப் கப்ஸ் வந்துச்சுன்னா கிராட்டிடியூட் ஃபீல் பண்ணணும் அப்படின்னு அர்த்தம், நன்றி சொல்லணும்னு அர்த்தம். சரிங்களா? ஏதாச்சும் ஒரு 3 விஷயம் டெய்லியும். அது காலையில் எந்திரிச்ச உடனேயாக இருக்கலாம், இல்லைன்னா நைட்டு தூங்க போகும்போதாக இருக்கலாம். பெஸ்ட்டு நைட்டு தூங்க போகும்போது தான். ஸோ நைட் தூங்க போகும்போது ஒரு 2 நிமிஷம் உட்காந்து அன்னைக்கு ஒரு 3 நல்ல விஷயம், ஒரு 3 நல்ல விஷயமாச்சும் நடந்திருக்காதா சொல்லுங்கள். அந்த நடந்த 3 நல்ல விஷயத்துக்காக கடவுளுக்கு நன்றி சொல்லிட்டு தூங்குங்க, எல்லாமே சரியாயிடும். ஓகேங்களா? கண்டிப்பாக இதை இன்னிலேருந்து ஃபாலோ பண்ணி தான் பாருங்களேன். ஒரு 21 நாள் ஃபாலோ பண்ணுங்கள். யூஸ்வலாக நம்ம என்ன சொல்லுவோம், ஒரு 21 நாள் ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னா பிரெயின் ரீவயர் ஆகிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது பழகி போயிடும், அந்த கிராட்டிடியூட் அப்படிங்கிறது. அது எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு 3-4 வருஷமாக ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். சரிங்களா? என் வாழ்க்கை ரொம்ப நல்ல விதமாக மாறி இருக்கு. ஓகேங்களா? ஸோ நைட் தூங்க போகும்போது என்னென்ன விஷயங்கள் நடந்ததோ, 3 விஷயந்தான் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. என்ன நல்ல விஷயங்கள் நடந்ததோ அதுக்காக கடவுளுக்கு நன்றி சொல்லிட்டு தூங்குங்க.
ஓகேங்களா? ஸோ இங்கே செய்யக்கூடாதது அப்படிங்கிறது இங்கே என்ன? கிராட்டிடியூட் இல்லாமல் இருக்கிறது வந்து பண்ணக்கூடாது. எதையுமே வந்து கண்டுக்காமல் இருக்கிறது. எனக்கே இங்கே 1008 போய்கிட்டுருக்கு, இதில் நான் எங்கே போய் அதையெல்லாம் கவனிக்கிறதுங்கிற மாதிரி ஒரு மனநிலையில் இல்லாமல் இருக்கிறது. அந்த மாதிரியெல்லாம் இருக்க வேண்டாம். சரிங்களா? என்ன செய்யக்கூடாதுங்கிறதுல ஏன் சன் வந்துச்சு? அதான் ஓவர், ஐ மீன், அதாவது ஓவராக அனௌன்ஸ் பண்ணாதீங்கங்கிறத. இப்போ சன் இவங்களை பாருங்களேன், எப்படி வந்து அது சில சமயம் சன்னில் வந்து நம்ம ரைடர் வெயிட்டில் பார்த்தா கூட அந்த குதிரை கிட்ட அந்த ரெட் கலர், அந்த சிகப்பு கலர் கொடி இருக்கும் பார்த்தீங்களா, ரெட் ஃப்ளாக்ஸ் அப்படின்வாங்க இங்கிலீஷில். ரெட் ஃப்ளாக்ஸ்னால் ஜாக்கிரதை, கவனம், ஏதோ ஒரு சில விஷயங்கள் வரப்போகுது, அது வந்து அலர்ட். இப்போ சாதாரண சரி, ரெட் அலர்ட்னா உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் இல்லையா? அப்படியாச்சும் நினச்சிக்கோங்களேன். ஸோ அது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சன் வரும்போது. எப்போவுமே அந்த ஓவர் பிரைட்னஸ்ங்கிறது நமக்கு ஆகாது. ஓகேங்களா? அதுதான் இப்படியெல்லாம் திட்டி சொல்லணுன்ட்டு நினைக்காதீங்க. ஓகேங்களா? ஸோ என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அப்படின்ட்டு வந்த மெசேஜில் நீங்கள் இப்போது தெளிவாக இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இப்போ நம்ம கைடன்ஸ் போயிடுவோம். ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு இதில் பார்க்கலாம், விஸ்டம் ஆஃப் தி ஆரக்கிள் பார்த்துடலாம். அதுக்கப்புறம் நீங்கள் இது ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்கன்னா ரிலேஷன்ஷிப்பில் கைடன்ஸ் பார்த்துருவோம். இது என்ன சிலது ரிவர்ஸில் இருக்குது. சரி பரவாயில்ல, நான் ரிவர்ஸஸ் பண்ண மாட்டேன். எப்படி வந்தாலும் நம்ம அப்ரேட்டில் வச்சுருவோம். ஓகேங்களா? ஓகே, யூனிவர்ஸ் கைடன்ஸ் ப்ளீஸ், கைடன்ஸ் ஃபார் தி சிச்சுவேஷன். Regeneration. Regeneration. Guidance for this situation. 46, 19. 1 plus 9, 10. 1. 4 plus 6, 10. 1. Oh my God. சூரியனை பார்த்துட்டு இருந்த வழியா இங்கே பாருங்க வர்றாரு. ஒன்னா சூரியன் நமக்கே தெரியும். கைடன்ஸ் ப்ளீஸ். ஓகே, சிக்ஸ்டீன், 29. 2 + 9, 11. நீங்கள் நம்பர்ஸ் பார்த்துக்கோங்க. 16, 16, 29, 19, 46. சரிங்களா? 7, 2 + 9, 11, 1 + 1, 2. ஸோ சூரியன், சந்திரன், கேது. ஓகேங்களா? சூரியன், சந்திரன், கேது. ஓகே, சரி. இது எப்படி இருக்குது அப்படின்னா, ஒரு சில பேர், ஏன்னா இங்கே ஆல் த கிளிட்டர்ஸ் வந்திருக்கு. ஒரு சில பேர் நீங்கள் வந்து என்ன சொல்கிறது, பார்க்குறதுக்கு, அதாவது ஒரு சில விஷயம் பார்த்தீங்கன்னா பார்த்தோன்னே நமக்கு ஆசையாக இருக்கும், ஆனால் அது வந்து நிலச்சி நிற்கிற பொருளாக இருக்காது. ஐ மீன் நிலச்சி நிற்கிற விஷயமா இருக்காது. அதனால தான் வந்து 10 ஆஃப் பென்டிகிள்ஸ் வந்துச்சு. உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கா? ஆல் தட் கிளிட்டர்ஸ்னால் என்ன? ஆல் தட் கிளிட்டர்ஸ் இஸ் நாட் கோல்டு. மின்னுவதெல்லாம் பொன்னல்ல அப்படின்னா உங்களுக்கே தெரியும் இல்லையா? நம்ம ஆசைப்படுறது வந்து நிலச்சி நிற்குமா அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியணும் இல்லையா? பகட்டாக இருக்குங்கிறதுக்காக, ஜொலிக்குதுங்கிறதுக்காக நம்ம அது மேலே ஆசைப்பட்டுறக்கூடாது. சரிதானே? இல்லைங்களா? அதனால் பார்த்து, இப்போ ஒருத்தர் வந்து இப்போ பாசம் காட்டுறாங்க, இல்லை ரொம்ப அன்பாக இருக்காங்க, பரிவாக இருக்காங்க, அவங்க கூட கொஞ்ச நாள் தான் பேசிகிட்டு இருக்கீங்க, பழகிட்டு இருக்கீங்க அப்படின்னா அவங்கள பற்றி முழுசாக தெரியாமல் நீங்கள் போய் அவங்கள நம்புறதோ இல்லை அவங்க கூட கமிட் பண்ணுறது அந்த மாதிரியெல்லாம் நீங்கள் பண்ணாதீங்க. சரிங்களா? அதுதான் இங்கே ஆல் த கிளிட்டர்ஸ் அப்படின்ட்டுருக்கு. ஏன்னா இன்னொன்று சொல்லுவாங்க, என்னது, கிராஸ் இஸ் கிரீன் ஆன் தி அதர் சைடு. தமிழ் என்ன சொல்கிறது இப்போ? ஐயையோ, சரிங்க, அதை நான் பார்த்துட்டு சொல்கிறேன். சரிங்களா? அந்த மாதிரி நினச்சிட்டு ஆகிடக்கூடாது. இப்போ நீங்கள் ஒரு ரிலேஷன்ஷிப்லேருந்து வரீங்க, வெளியில் இன்னொரு ரிலேஷன்ஷிப்பை, இப்போ திடீர்னு ஒருத்தர் வராங்க, அவங்கள பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுதுன்னா டக்குன்ட்டு போய் என்ன சொல்கிறது, ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிற மாதிரிலாம் நீங்கள் நினச்சிக்கக்கூடாது. ரீஜெனரேஷன் கிட்டத்தட்ட இது எப்படி இருக்குன்னா, ப்ரீத் ரீஜெனரேஷன்.
எனக்கு தெரிஞ்சு நிறைய பேத்துக்கு உங்களுக்கு ரெஸ்ட் தேவைப்படுது, இல்லை ஹீலிங் தேவைப்படுது. சரிங்களா? ஒரு விஷயம் வந்து நீங்கள் ஒரு சில பேர் ரிலேஷன்ஷிப்பில் ஏதாச்சும் பிரேக்கப் ஆகிருக்கு, இல்லை ஏதாச்சும் ஒரு விஷயம், ஏதாச்சும் ஒரு விஷயத்தினால நீங்கள் மனசு நொந்து போயிருக்கீங்க, வருத்தத்தில் இருக்கீங்க, இல்லை மனசே விட்டு போச்சு எனக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்கீங்க அப்படின்னா, பெஸ்ட்டு நீங்கள் மூச்சு பயிற்சிங்கிறேன், மூச்சு பயிற்சி பண்ணுங்க. அதை இப்போ நல்லதுன்னு நினைக்கிறேன். உங்களால் இப்போது நீங்கள் மூச்சு பயிற்சி பண்ணணுன்ட்டு இப்படி உட்காடுறீங்கன்னு வைங்களேன். இவங்க எப்படி பாருங்கள், இவ்வளோ அழகாக உட்காந்துட்ருக்காங்க. அப்படி உட்கார முடியலன்னு வைங்களேன், உங்களால் அட்லீஸ்ட் உங்களுக்கு பிடிச்ச இடத்துக்கு போய் அப்படியே என்ன சொல்கிறது, இப்போ நீங்கள் வாக்கிங் போனால் நீங்கள் நல்லா ஃபீல் பண்ணுவீங்க, இல்லை நீங்கள் குளிச்சா நல்லா ஃபீல் பண்ணுவீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள் ப்ளூ கலர் இருக்குது. அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு உங்களால் மெடிடேஷன் பண்ண முடியல அப்படின்னா, சரிங்களா, வேறு என்ன, இப்போ 9 ஆஃப் கப்ஸ் வந்துச்சு இல்லையா, உங்களுக்கு மனசுக்கு என்ன பிடிக்குமோ அதை செய்யுங்க, அதில் ஒரு சந்தோஷம் கிடைக்கும்ன்ட்டு அதை ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ ப்ரீத் வந்திருக்குன்னா உட்காந்து ப்ரீத்திங் எக்ஸசைஸ் பண்ணணுன்ட்டே அவசியம் இல்லை. உங்களால் பண்ண முடிஞ்சா பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா சின்ன சின்ன விஷயங்கள், உங்களுக்கு சந்தோஷம் தரக்கூடிய விஷயங்கள் என்னென்ன இருக்கோ அது பண்ணுங்க. அதில் கண்டிப்பாக உங்களுக்கு அந்த நிம்மதி கிடைக்கும், சந்தோஷம் கிடைக்கும். சரிங்களா? இதுலேருந்து கண்டிப்பாக உங்களுக்கு அந்த ரீஜெனரேஷனுங்கிறது என்ன எக்ஸ்பிளைனே பண்ண வேண்டியதில்லை, உங்களுக்கு இது பார்த்தா புரியும்னு நினைக்கிறேன் இல்லையா? இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இருக்கீங்கன்னா கவலைப்படாதீங்க. ரீஜெனரேஷன், அந்த மறு என்ன சொல்கிறது, மீண்டும் துளிர்த்து வருவது, விழுத்து எழுவதுன்ட்டெல்லாம் சொல்கிறாங்க இல்லையா? கரெக்ட் தானே? அது நடக்கும். சரிங்களா? இது முடிவு கிடையாது. ஓகேங்களா? இந்த மரத்தை பார்க்கும்போது அந்த மரத்தோட அந்த வார்த்தை சொல்கிறது கூட எனக்கு அது ஒரு மாதிரி இருக்கு. ஏன்னா நான் அந்த மாதிரி சொல்ல மாட்டேன். ஓகே, கவலைப்படாதீங்க. ஃப்ளெக்சிபிள். ஒரு சில பேர் நீங்கள் சொல்கிறது தான் கரெக்டு, என் இஷ்டத்துக்கு தான் பண்ணுவேன் அப்படின்ட்டு இருப்பீங்க போல இருக்குது. சரிங்களா? இல்லை ஒருத்தர்கிட்ட இல்லை இதை நடக்கணுன்னா நீ இப்படி தான் பண்ணி ஆகணும், அதெல்லாம் எனக்கு தெரியாது, நான் மாற மாட்டேன், நீ தான் மாறி ஆகணும், நீ மாறினா என் கூட இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கீங்கன்னா வேண்டாம். கொஞ்சமாச்சும் நீங்கள் விட்டு கொடுக்கணும். சரிங்களா? உங்கள் பார்ட்னருக்காக, இல்லை பிஸ்னஸில் இருக்கீங்க அப்படின்னா பிஸ்னஸ் பார்ட்னருக்காக கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணணும். இல்லை ஜாபில் இருக்கீங்க அப்படின்னா மேனேஜருக்காக இப்போ மேனேஜர் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள், கொஞ்சம் இந்த வேலையை சேர்த்து பண்ணுங்களேன் அப்படின்னு கேட்குறேன். நான் பரவாயில்ல பண்ணுங்க இல்லையா? இல்லை நான் வந்து இவ்வளோ தான் வேலை பார்ப்பேன், இதுக்கு மேலே வேலை பார்க்க மாட்டேன், நீங்கள் இந்த வேலை கொடுத்தால நாளைக்கு பார்த்துக்குவோம் அப்படின்ட்டுலாம் நீங்கள் இருக்க வேண்டாம். சரிங்களா? அதே மாதிரி இப்போ ஒரு உறவில் இருக்கீங்க, இல்லை லவ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் கொஞ்சமாச்சும் விட்டு கொடுத்து போங்க, அவங்க சூழ்நிலையும் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? ஓகே, சரி, அவ்வளோதானா? இப்போ என்ன பண்ணணும், நம்ம ரொமான்ஸ் ஏஞ்சல்ஸ், நம்ம கடைசியாக ஏஞ்சல் ஆன்சர்ஸ்க்கு வருவோம். ஏன்னா எனக்கு அது ஷஃப்லிங் இஷ்யூ இருக்குது, இன்கேஸ் வரலைன்னா நான் ஸ்ப்ரெட் பண்ணும், அதுக்காக தான். ஓகே, நீங்கள் ரொமான்டிக் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க அப்படின்னா ஓகேங்களா, இங்கே பாருங்களேன், இட்ஸ் டைம் டு டிஸ்கனெக்ட் ஃப்ரம் த வேர்ல்டு. இங்கே பாருங்கள் இப்படி வருது பாருங்களேன். ஓகே, romance angels, please, what to do in this situation? Your message, please, what to do in this situation? Extend your light-hearted energy to others. இறுக்கமா இருக்காதீங்க. ஓகேங்களா? ஃப்ளர்ட் பண்ணுறேன்னு அர்த்தம் இல்லை. சரிங்களா? ரொமான்டிக் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கேங்க மேம், அப்போ நான் ஃப்ளர்ட் பண்ணட்டுமா? ஃப்ளர்ட்டுன்னு சொல்கிறாங்க ஏஞ்சல்ஸ் இல்லையா? எனிவேஸ் வாட். ஓகே, இப்போ அதுதான் சொன்னேன். 4 ஆஃப் கப்ஸ் வந்துச்சு இல்லையா? இங்கே பாருங்க வந்திருக்கு, ஏஞ்சல்ஸும் அதே சொல்கிறாங்க.
எக்ஸ்டெண்ட் யுவர் லைட் ஹார்ட்டட் எனர்ஜி டு அதர்ஸ். இறுக்கமாக இருக்காதீங்க, சரிங்களா? மனசுக்குள்ளே ஏதாச்சும் இருக்குது அப்படின்னா அதை வெளியில் சொல்லிடுங்க. நீங்கள் மற்றவங்ககிட்ட சொல்லணுன்னு கூட அவசியம் இல்லை. நீங்கள் ஒரு பேப்பரில் எழுதி கூட நான் அடிக்கடி சொல்வேன் இல்லையா, ஒரு பேப்பரில் எழுதி அதை படிச்சுட்டு இல்லை சத்தமாக சொல்லணும் அப்படின்னா சத்தமாக சொல்லுங்கள், கத்தணுன்னா கத்துங்க, என்ன வேணாலும் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு கேண்டில் பற்ற வச்சு பேப்பரை எரிச்சிருங்க. எரித்து அந்த சாம்பலில் நீங்கள் ஏதாச்சும் ஒரு மண்ணில் செடியில் அந்த மாதிரி போடலாம், அப்படி இல்லைன்னா தண்ணியில் போட்டுடலாம், ஓகேங்களா? இது ஒரு சின்ன ரிச்சுவல் நான் சொல்கிறது. மற்றபடி நீங்கள் இறுக்கமாக இருக்காதீங்க, சகஜமாக பழகுங்க. மனசையும் இதையும் இறுக்கமாகவே வச்சுக்கிட்டு இருக்காதீங்க, சரிங்களா? சகஜமாக பழகுங்க, ஈஸியாக இருங்க, கேஷுவலாக இருங்க, ஓகேங்களா? Okay, calling in your soulmate. Your prayers, affirmations and visualizations help bring you together. ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க இல்லை லவ் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் யூனிவர்ஸை நம்பி நீங்கள் ப்ரே பண்ணுங்கள். அஃபர்மேஷன்ஸ் சொல்கிற பழக்கம் இருக்குது அப்படின்னா நீங்கள் அஃபர்மேஷன்ஸ் சொல்லலாம். இல்லை நீங்கள் மெடிடேட் பண்ணுறீங்க, நீங்கள் விஷுவலைஸ் பண்ணுவீங்க அப்படின்னா அது பண்ணலாம், ஓகேங்களா? அஃபர்மேஷன்ஸ்னால் என்ன உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அஃபர்மேஷன்ஸ்னால் என்னன்ட்டு நம்ம பாசிட்டிவாக ஒரு விஷயம் இந்த மாதிரி வாழ்க்கையில் நடந்திருக்கு அப்படின்னு நினச்சி நடந்த மாதிரி தான் நினச்சி நம்ம அஃபர்மேஷன்ஸ் சொல்லணும். இப்போ ஒரு விஷயம் சொல்கிறோம், ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறோம், நான் வந்து என்னோட உறவில் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்ட்டு நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு வைங்களேன். காலையில் சொல்கிறீங்க இல்லை நைட்டில் சொல்கிறீங்க அப்படின்னா அதை வந்து பிரபஞ்சம் நடத்தி கொடுக்கும், சரிங்களா? நான் உங்கள் பார்ட்னர் நேம் சொல்லி கூட சொல்லலாம். அந்த மாதிரி அஃபர்மேஷன் சொல்கிறவங்க அஃபர்மேஷன் சொல்லிவிட்டு இப்போ காலையில் சொல்கிறீங்க, ஓகேங்களா? ஒரு 7 மணிக்கு சொல்கிறீங்க, மத்தியானம் பார்த்து 12 மணி ஆயிடுச்சு, 1 மணி ஆயிடுச்சு, மறுபடியும் அவரை பற்றின ஒரு தாட் வருது அப்படின்னா சோகமாயிடக்கூடாது, புரிஞ்சுங்களா? அப்போ அஃபர்மேஷன் சொல்கிறதுக்கு அர்த்தம் இல்லை. ஒரு அஃபர்மேஷன் நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா, ஏன்னா நிறைய பேர் சொல்கிறீங்க, மேம் நான் அஃபர்மேஷன் சொல்கிறேன், மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறேன், ஒன்றுமே நடக்கலை. ஏன் நடக்கலை? ஏன்னா இப்போ நீங்கள் அஃபர்மேஷன் சொல்கிறீங்க, விஷுவலைசேஷன் பண்ணுறீங்க. விஷுவலைசேஷன்னா என்னது? இப்போ நம்ம தியானம் பண்ணும்போது, மெடிடேஷன் பண்ணும்போது நம்ம வாழ்க்கையில் அடுத்து இப்போது லவ் பண்ணுறீங்க அப்படின்னு வைங்க, இல்லை ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க அப்படின்னா இந்த ரிலேஷன்ஷிப்பில் உங்களுக்கு என்னென்ன நடக்கணும், எப்படி இருந்தால் நீங்கள் வந்து சந்தோஷமாக இருப்பீங்க அப்படிங்கிறத நம்ம கற்பனை பண்ணி பார்க்குறது, சரிங்களா? இமேஜினேஷன் வேறு, விஷுவலைசேஷன் வேறு. உருவகப்படுத்தி தமிழ் எப்படி சொல்லணும், சரிங்களா? அது சரிங்களா? இப்போ நீங்கள் தியானம் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கணும், பார்ட்னர் கூட நீங்கள் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத அப்படி இருக்கிற மாதிரியே நீங்கள் நினச்சி அந்த ஒரு சந்தோஷம் அந்த உருவகம் பண்ணுறது, அதுதான் வந்து விஷுவலைசேஷன். அஃபர்மேஷனுங்கிறது என்ன? இந்த மாதிரி இப்போ நீங்கள் உங்கள் பார்ட்னர் பேர் சொல்கிறீங்க, நான் அவர் கூட வந்து சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு நீங்கள் சொல்லிவிட்டு தூங்குறீங்க, காலையில் எழுந்துச்சு சொல்கிறீங்க, ஓகேங்களா? அப்போ மத்தியானம் ஆகும்போது அவர் நினைப்பு வரும்போது மறுபடியும் கசப்பாயிடுது, கோவம் வருது, வருத்தமாயிடுது, என்னடா ஒன்றுமே நடக்கலை, நம்மளும் சொல்லிகிட்டே இருக்கோம். அதுக்குள்ளே போனீங்கன்னாலே அது முடிஞ்சுன்னு அர்த்தம். ஸோ அஃபர்மேஷன்ஸ், விஷுவலைசேஷன்ஸுங்கிறது சின்ன விஷயமே கிடையாது, அது ரொம்ப பெரிய விஷயம். அது உங்களுக்கு முதல்ல புரியணும். எல்லாத்துக்குமே புரியணும், என்னையே சேர்த்து தான் எல்லாருக்குமே நமக்கு அது புரியணும். ஒரு விஷயத்தை பிரபஞ்சத்திட்ட சொல்லிட்டோம் அப்படின்னா பாசிட்டிவாக சொல்லியிருக்கோன்னா அந்த விஷயத்தை நினச்சி வருத்தப்படுறது, கோவப்படுறது, சந்தேகப்படுறது, அந்த மாதிரியான எனர்ஜிக்குள்ளே இடையில போனோன்னா நீங்கள் யூனிவர்ஸை குழப்புறீங்கன்னு அர்த்தம். நீங்கள் பண்ணுற அஃபர்மேஷன்ஸ், விஷுவலைசேஷன்ஸ் உங்கள் டைமிங்க்கு ஒர்க் அவுட் ஆகாது. அதை தயவு செஞ்சு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, சரிங்களா? நான் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறேன், ஒன்று வரல, இது பண்ணுறேன், அது பண்ணுறேன், ஒன்று வரலன்னா அதுக்கு நீங்கள் தான் காரணம், ஓகேங்களா? ஓகே, இப்போது கடைசியாக ஏஞ்சல் கைடன்ஸ் பார்த்துருவோம். ரீடிங் எவ்வளோ நேரம் போகுதுன்னு தெரியல. ரொம்ப நன்றி, நீங்கள் எவ்வளோ பொறுமையாக பார்த்துட்ருக்கீங்க. ஓகே, ஏஞ்சல்ஸ் கைடன்ஸ் ப்ளீஸ். வாட் ஹேஸ் டு பி ஆர் ஷுட் நாட் பி டன். Guidance for this situation. Guidance for the current situation. நான் ட்ரை பண்ணுறேன் இன்னொரு 2 times, ஓகேங்களா? வந்துருச்சுன்னா ஓகே. வா, தேங்க்யூ ஸோ மச். வா, ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது எனக்கு, சரிங்களா? சேனலில் வருது.
ஓகே. ஏன்னா எனக்கு பண்ணும்போது நான் ஷஃபில் பண்ணி, பண்ணி, பண்ணி ஒரு வழி ஆயிடுவேன். சரிங்களா? நான் சேனலுக்கு பண்ணும்போது ரொம்ப அழகா வருது. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சரிங்களா? உங்களுக்காக வருது இல்லையா? அது எவ்வளோ பெரிய விஷயம். கம்யூனிகேட் கிளியர்லி பார்த்தீங்களா? அதுதான். 3 கார்டு வந்துச்சு இல்லையா? கம்யூனிகேட் கிளியர்லி. ஒரு சில பேர் வந்து உங்க ஆசைகள வந்து வெளியிலேயே சொல்லல. இப்போ ரிலேஷன்ஷிப்ல இருக்கீங்க அப்படின்னா, அந்த அந்த உறவுல உங்களுக்கு என்ன வேணுங்கிறத நீங்க அவங்க கிட்ட சொல்லவே கிடையாது. இல்ல அவங்க சொல்லியிருக்காங்கன்னா, அத நீங்க அ அதுக்கு நீங்க மரியாதை குடுத்து, சரி அவங்களுக்கு அவங்களுக்கு இந்த உறவுல இதெல்லாம் தேவைப்படுது அப்படிங்கிற அந்த அந்த கோணத்துல நீங்க பார்த்து, அத தெளிவா நீங்க அவங்க கிட்ட சொல்லணும். சரிங்களா? கம்யூனிகேட் கிளியர்லின்னா, அந்த பேச்சுவார்த்தை நம்ம உன் மனசுல என்ன இருக்கு? என் மனசுல என்ன இருக்கு? என் மனசுல இது இருக்கு. உன் மனசுல என்ன இருக்கு? நம்ம நம்ம என்ன பண்ணலாம்? என்ன பண்ணக்கூடாது? இதெல்லாம் வந்து நீங்க தெளிவா பேசுங்க. அப்படின்ட்டு ஏஞ்சல்ஸ் சொல்றாங்க. ஆப்பர்ச்சுனிட்டி கண்டிப்பா வாய்ப்பு வரும். இப்ப நீங்க ரிலேஷன்ஷிப்க்கே நீங்க எதிர்பார்க்குறீங்க, இல்ல ஜாபுக்கு எதிர்பார்க்குறீங்க, பிசினஸ்க்கு எதிர்பார்க்குறீங்க, எதுவாவே இருக்கட்டுமே, கண்டிப்பா வாய்ப்புகள் வரப்போகுது. இது ரொம்ப பெரிய மெசேஜ், சின்ன மெசேஜ் கிடையாது இது. சரிங்களா? ஆப்பர்ச்சுனிட்டி வரும். வாய்ப்புகள் வரும். சரிங்களா? அப்படி ஒரு வாய்ப்பு வரும்போது, இப்ப நீங்க அவங்கள சந்திக்கிற வாய்ப்பு கிடைக்குது அப்படின்ட்டே வைங்களேன். நீங்க தெளிவா பேசுங்க. மனசு விட்டு பேசுங்க. ஓகேங்களா? உங்க எண்ணங்கள சொல்லுங்க. மனசுக்குள்ள என்ன இருக்கு சொல்லுங்க. ஃபீலிங்ஸ் சொல்லுங்க. இல்லையா? இட்ஸ் அப் டு யூ. வாவ்! இங்க பாருங்களேன். வாய்ப்பு வரும். தெளிவா பேசினா தான் எல்லாமே நடக்கும். அது உங்க இஷ்டம் அப்படின்ட்டாங்க ஏஞ்சல்ஸ். இல்லையா? இட்ஸ் அப் டு யூ அப்படின்னு ஏஞ்சல்ஸ் சொல்றாங்க அப்படின்னா, அவங்க கையில இப்ப எடுத்துக்க போறதில்ல அவங்க. உங்ககிட்ட விட்றாங்க. உங்களுக்கு ஒரு வாய்ப்பு வரப்போகுது அப்படின்னா, அத எந்த மாதிரி பயன்படுத்துறீங்கங்கிறது உங்க கையில தான் இருக்கு. இப்ப நீங்க ஒருத்தர் வராங்க, அவங்கள வந்து நீங்க ஏத்துக்கணும்னு நெனைக்கிறீங்க. இப்ப நீங்க ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருந்தீங்க. அது இடையில ஒழுங்கா சரியா போகல அப்படின்னு நீங்க நெனச்சீங்க. இப்ப அந்த ரிலேஷன்ஷிப் மறுபடியும் வருது அப்படின்னா, அவங்கள ஏத்துக்கிறதும், ஏத்துக்காததும் உங்க விருப்பம். ஓகேங்களா? ஜாப்லயே இருக்கீங்க. இந்த ஜாப் எனக்கு இன்னொரு ஜாப் பெட்டரா தெரியுது அப்படின்ட்டு நீங்க ட்ரை பண்ணிட்டுருக்கீங்க. உங்க ஜாப்லயே ஒரு நல்ல பொசிஷன் வருது. ஒரு நல்ல என்ன சொல்றது? சேலரி ஹைக்கு, சம்பள உயர்வு அந்த மாரி வருது அப்படின்னா, அந்த டைம்ல பார்த்து நீங்க அ இந்த இந்த ஜாப்ல திருப்தி இல்லைன்ட்டு வேற ஜாபுக்கு அப்ளை பண்ணி, அதுல அப்பாயின்ட்மென்ட் ஆர்டர் வருதுன்னா, நீங்க இந்த ஜாப்ல இருக்கிறதும், புது ஜாபுக்கு போறதும் உங்க விருப்பம். ஆக மொத்தம் இப்ப ஏஞ்சல்ஸ் உங்க விருப்பம்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? ஆக மொத்தம் தற்போதைய சூழ்நிலையில நீங்க என்ன பண்ணணும், பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுல உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைச்சிருக்கும்னு நான் நம்புறேன். இந்த ரீடிங் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்க. அடுத்த ரீடிங்ல நம்ம சந்திப்போம். திங்கட்கிழமை இந்த வார பலன்ல சந்திப்போம். ஹேப்பி வீக்கெண்ட். வணக்கம்.